ஏன் ஆடாமி சம்பப்போ எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா, ரொம்ப நாள் கழிச்சு 5 மந்த் ஆச்சு, கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கு மேல ஆகுது. நிறைய ஃபேன் பேஸ் இப்பவும் இருக்காங்க, கேட்டுட்டே இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் பார்ட், ஓகேவா? சரி, ஸ்ட்ரைட்டா வீடியோ கால் போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டுடா, ஓகேவா? ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. நான் லாஸ்ட் இன்னே மாசா முடிச்சிருப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகே? அண்ட் நம்ம இன்னொரு சேனலோட லிங்க்கையும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருந்தால் போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகே? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அதான் எண்டிங் என்ன முடிச்சோமோ அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பெட்ல போதும், ஏய் போதும்டா. என்னடா டேய், நான் மாஃபியா குயினா இல்லை நீ கிங்காடா? ஏண்டா டேய், டேய் போதும்டா. சங்குக்கா, டேய் குக்கி, டேய் போதும்டா டேய். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் ஆல்மோஸ்ட் டன். ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் மம்மி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டே இருக்கான். நீங்க போதும், என்னால முடியல, ஏற்கனவே 3 ரவுண்ட்ஸ் மேல போயிட்டு இருக்கடா, போதும் அப்படின்றீங்க. மம்மி தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மம்மி அப்படின்ற மாதிரி உங்கள் செஸ்ட் மேலே அவன் படுக்கிறான். நீங்கள் ஓகே, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றீங்க. ரொம்ப அப்படின்றான். ஏன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அகெயின் கேட்குறீங்க. ஏன்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் குடிச்சதுனால இவ்வளவும் பண்ணுவியா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. விடிஞ்ச எல்லாத்தையும் மறந்துடுவியாடா அப்படின்றீங்க. அவன் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு மறந்துடாதரா, அவ்வளோதான், அப்படி என்ன ஆவன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பார்க்கலாம், மறக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ண மாதிரி உங்க செஸ்ட்ல அவனோட ஹெட்டை வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். நீங்க டேய் பாடுறா, டேய் டயர்டாக்குது, இறங்கி கீழே படுறா டேய் அப்படின்றீங்க. சுத்தம் நீங்க வந்துட்டு தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அவன் அந்த நோட் பண்ணுவாங்கல்ல, தூங்கிட்ட போது ஒரு சவுண்ட் வரும்ல, நீங்க பாக்குறீங்க தூங்கிடுச்சா. பட் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்க அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு லவ் யூ பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அப்படியே எல்லாம் ட்ரை பண்றீங்க. இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கு. இன்னுமா என்ன விட்டு எழாம இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே எழுந்து சைட்ல அவனோட ஹேர் தான் உங்களுக்கு தெரியுது. நீங்க ஐயோ அப்படின்ட்டு நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க. டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 12 o'clock. நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்ட்டு நீங்க அப்படியே ஹெட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே தலைலாம் வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது. நீங்க அப்படியே வந்துட்டு உடம்புலாம் வலிக்குதே அப்படின்ற மாதிரி படுத்துட்டே இருக்கீங்க. இப்போ டக்குன்னு உங்களுக்கு அசைகிற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது. நீங்க என்னன்னு பாக்குறீங்க, அவன் எல்றான் போல. சூரிய வெளிச்செல்லாம் மூஞ்சில பட்டுட்டு இருக்கு. அவன் எல்றான் போல. ஃபேஸ் என்னன்னு திருப்பிட்டு இருக்கான். நீங்க அச்சோ நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் மேல பள்ளி வச்சிருவான். நம்ம அமைதி கம்மனு தூங்குற மாதிரி ஆக்டிங்க போடுறோம். என்னதான் பண்றான், நானும் தான் பாக்குறேனே அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே லைட்டா ஒரு கண்ணெல்லாம் பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கீங்க. அவன் எங்க இருக்கணும்
அப்படின்ற மாதிரி அவன் எழுந்து பாக்குறான். மெது மெதுன்னு இருக்கு. என்னது இது புசு புசுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சிஸ் கிட்ட அவனோட ஹேண்ட் வச்சு அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவன் எழுறான். தலக்கானியா, ஆனா அது இந்த அளவு சாஃப்டா ஸ்கின் மாதிரி இருக்காதே அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் ப்ரெஸ் பண்ணும் போது நீங்க என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே கண்ணை அப்படியே பொறுமையா ஓப்பன் பண்ணி பார்த்தான். உங்க செஸ்ட்லதான் அவன் கண்ணே முழிக்கிறான். இது என்னது, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கண்ணெல்லாம் நல்லா அப்படியே ரப் பண்ணி பாக்குறான். அவனுக்கு வந்துட்டு டக்குன்னு எதுவுமே அவன் எங்க இருக்கானே நல்லா ரியலைஸ் பண்ண முடியல. வந்துட்டு இது என்னது அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாம் ட்ரை பண்றான். வந்துட்டு இப்பதான் ஃபீல் ஆகுது உங்க மேல அவன் படுத்துட்டு இருக்கான்னு. பட் யார் மேலே படுத்துட்டு இருக்கான்னு தெரியல, ஆனா யார் மேல நான் அவனுக்கு தெரியல. இப்போ வந்துட்டு அப்படியே எழுந்து பாக்குறான். நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. பெட்ஷீட் வந்துட்டு ஹிப் வரைக்கும் கவர் ஆயிருக்கும் 2 பேத்துக்கும். அவன் அப்படியே வந்துட்டு உங்க ஹிப் கிட்ட வந்துட்டு அவனோட 2 லெக்கையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அப்படியே எழுந்து உங்க ஹிப் மேலதான் உட்காரான். உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி அவன் கண்ணு நல்லா ரப் பண்ணிட்டு பாக்குறான். நீங்க அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவன் என்னது அப்படின்ற மாதிரி அகைன் பாக்குறான். திருப்பி கண்ணெல்லாம் ரப் பண்றான். என்னது அப்படின்னுட்டு அவன் பாக்குறான். நீங்க நெக்டா படுத்துட்டு இருக்கீங்களா? வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க ஏன் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க? டார்லிங் 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 அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு தட்டிட்டே இருக்கான். 6 எல்லாம் நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்டிங் போடுறீங்க. அப்படியே வந்துட்டு கண்ணை திறந்து என்னடா அப்படின்றீங்க. டார்லிங் ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ட்ரெஸ் எடுத்து போடுங்க. எங்க ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சுத்தி பாக்குறான். நீங்க வந்துட்டு நீ கூட அப்படிதான்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுக்குறீங்க. திருப்பி கண்ணை மூடிக்கிட்டு அந்த சைடு திரும்பி படுக்குறீங்க. ஹெட் மட்டும் என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி உங்களை தட்டிட்டே இருக்கா. நீங்க வந்துட்டு டேய் என்னடா அப்படின்ற மாதிரி நீங்க அகைன் கேக்குறீங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோம் பாருங்க, நீ அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி கேக்குறான். நீங்க வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ தூங்குனா அப்படின்ற மாதிரி அவனை வந்துட்டு ஹெட்டை பிடிச்சி செஸ்ட்ல சாய்க்கிறதுக்கு வந்துட்டு ஹெட்டை பிடிச்சி செஸ் கிட்ட சாய்க்கிறீங்க. வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கை 2யும் வந்துட்டு உதறிட்டே இருக்கா. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்றீங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி வந்துட்டு உங்களை பேஸ்ல பாத்துட்டே கேக்குறான். நீங்க வந்துட்டு ஒண்ணும் இல்லடா நீ தூங்குடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தட்டி வந்துருச்சு அதுக்குள்ள அவனுக்கு. நீங்க வந்துட்டு இதுக்குள்ள நான் அழுவாங்களா அப்படின்ற மாதிரி எழுந்து அப்படியே அவனை பாக்குறீங்க. ஒழுங்கா ஏன் அப்படி நடந்தது, என்ன நடந்தது எனக்கு தெரியல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் அழுகிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறான். நீங்க வந்துட்டு ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அவன் உங்க மேல இருந்து எழுந்து பக்கத்துல அப்படியே வந்துட்டு எப்படி சொல்றது சம்மணமா அப்படியே வந்துட்டு சப்பலுங்கோழி போட்டு உட்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றான். நீங்க வந்துட்டு நீ தான்டா பண்ண அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் என்ன பண்ண எனக்கு தெரியல அப்படின்றா. நீங்க வந்துட்டு அதுவா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லலான்னு வரீங்க. என்ன பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி கேக்குறான். நீங்க வந்துட்டு ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் ட்ரை பண்ணீங்க. உங்க கையை பிடிச்சி சொல்லு அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்றான். நீங்க வந்துட்டு ஒண்ணும் இல்லடா நீ அது எப்படின்னா நீ வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு காரணத்தை தேடுறீங்க. இவன் அழுகிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அவனோட இன்னசென்சி எல்லாம் வந்துட்டு கெடுக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வேற. நீங்க வந்துட்டு ஒண்ணு இல்லடா நீ அது அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பியுமே சொல்ல வரீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியே தான் வருது. நீங்க வந்துட்டு டக்குன்னு அதை வெயிட் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல
இது எப்படின்னா உனக்கு உடம்பெல்லாம் நைட் வந்து ஜுரம் அடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜுரம் அடிச்சிச்சு அப்புறம் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அவன் நம்பறான் நீங்க சொல்றது. நீங்க வந்துட்டு ஜுரம் அடிச்சுச்சா, நான் வந்துட்டு தொட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சா, அப்போ வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குனா வந்துட்டு ஜுரம் எல்லாம் போயிடும் அப்படி சொன்னாங்க. நீ வந்துட்டு ரொம்ப குளிர்ல வந்து நடுங்கிட்டே இருந்தா, அதனால நான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்னு படுக்க வச்சிருந்தேன்னா, ஆனா நீ அப்பயுமே வந்துட்டு ஜுரத்துல வந்து நடுங்கிட்டே இருந்தியா. அப்புறம் நான் திருப்பியும் கால் பண்ணேன். சூடா இருந்தா வந்துட்டு பக்கத்துல எப்படி சொல்றது, கொஞ்சம் ஹீட்டான பொருள் வந்துட்டு பக்கத்துல வைங்க சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்துட்டு டக்குனே நாக் பண்ண, நானும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்துல படுத்து தூங்கிட்டான், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. வந்துட்டு ப்ராமிஸா அப்படின்றான். ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. போய் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். சத்தியமாடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் நம்புறேன் அப்படின்றான். நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி எடி செக் பண்றீங்க. போய் சொல்லல அப்படின்றா. நீங்க வந்துட்டு ஏய் நம்ம நம்மாடி போடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு திரும்பி பார்த்துக்கிறீங்க. வந்துட்டு தேங்க்யூ அப்படின்றா. நீங்க வந்துட்டு என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி திரும்பினீங்க. நைட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் நமக்குள்ளையாடா அப்படின்னு சொன்னே அவன் வந்துட்டு ஆமா இல்ல நீங்க என்னோட டார்லிங், நீங்க இதை பண்ணலாம், நான் தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது இல்ல இதுக்குள்ள. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை டைட்டா அப்படியே ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்றான். ஓகேடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது இவ்வளவுதும் பண்ணானா பட் இதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் விடு அப்படின்றீங்க. நானும் அப்படின்றான். நீங்க வந்துட்டு நீ அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா, டாக்டர் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்ல நீ ஈவினிங்கா ஃப்ரெஷ்ஷப் ஆகு, இப்ப வேணாம், இப்பதானே உனக்கு உடம்பு ஹீட் எல்லாம் போயிருக்கு, நீ அப்புறமேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். நீங்க ஏன் அப்படின்னு, எனக்கு தான் ஜுரம் அடிச்சிச்சு இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு இல்ல வேணாம் இப்ப போயிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ டயர்டா இருப்ப தூங்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி அவன் படுத்துக்கிறான். இப்போ நீங்க வந்துட்டு அப்படியே எழுந்து பெட்டை விட்டு இறங்குறீங்க. உங்களால நடக்க கூட முடியல. நீங்க வந்துட்டு அவனை பாக்குறீங்க. அவன் அப்படியே தங்க மாதிரி பெட்ஷீட்டை போத்திக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்க அவன் தூங்குறானா அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரம் தான் அவன் தூங்க ஆரம்பிச்சிடறான். நீங்க வந்துட்டு தூங்கிட்டான். உன்கிட்ட உண்மையை சொல்லவும் முடியல, சொல்லாமையும் இருக்க முடியலடா. ஓகே உனக்கு மறந்துடும்னு எனக்கு தெரியும். ஓகே எனக்கு ஹாப்பி தான். கூட ஹாப்பியா இருந்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பட் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னும் போது கஷ்டமா இருக்கு. சொல்லணும்னு என்ன இல்லை, இப்படியே எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவனோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே எழுந்து நடக்க ட்ரை பண்ணீங்க. உங்களால முடியவே இல்லை. நீங்க வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களோட கிளாத்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் வாஷிங் பண்றதுல வந்துட்டு போட்டுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஒரு டவல் எடுத்து ஷோல்டர் மேல போட்டுட்டு அப்படியே பொறுமையா நடந்து போறீங்க. உங்களுக்கு கால்லாம் வலிக்குது. மாஃபியா கேளுன்னு தான் பேரு, மாஃபியா குயின் எல்லாம் சொல்லி தெரிஞ்ச ஒரே நாள்ல என்னால நடக்க முடியாத அளவு பண்ணிட்டான். அதான் சொன்னாங்க அப்பவே லெவல்லாம் ஒழுங்கா பண்ணணும், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. நான் கேட்கல அப்படின்ற மாதிரி நீங்க நடந்து போறீங்க. யாரு சொல்றான் இது அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு நீங்களே யோசிக்கிறீங்க. யோசிச்சு ஆமா அந்த ஜிமின்னு ஜங்குக்கு எல்லாம் என்ன எதுனா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி இந்த ஜங்குக்கு கிளப்புன்னு ஜிம்மினு சேர்ந்துகிட்டு இந்த வேலையை பார்த்துட்டான் இந்த ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு லாஸ்டா ஒரு டைம் பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு இருக்கு அவனுங்களுக்குலாம் எவ்வளோ திணறு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு டவல் தான் போட்டிருப்பீங்க.
அப்படியே ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாத்திக்கிட்டு கீழே நடந்து போறீங்க, பொறுமையா நடந்து போறீங்க. இப்போ நீங்க கீழே இறங்கி போக ஜிமினும் தாங்க வந்துட்டு உங்க அக்கா மாசா வர போறாங்க, நாங்கள சிரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்க தான் பண்ணிருப்பாங்கல்ல, குடிக்கலாம் வச்சு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதான் அங்க பண்ணது இவனுங்களுக்கு தெரியும்ல, அதனால இவனுக்கு வந்துட்டு ஜாலி மாசு கிளப்பி இருப்பான். அக்கா நொண்டி நொண்டி தான் நடக்க போறாங்க அப்படின்னுட்டே வராங்க. இப்ப நீங்க அப்படியே பொறுமையா நடந்து டேய் என்னடா பண்ணுவீங்க நீங்க அப்படின்னுட்டே கீழே இறங்கி வரீங்க. அதுவாக்கா சும்மா வேடி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே ஜிம்முன்னு சொல்றான். உனக்கு பல்ல காட்டுறான் அப்படின்னுட்டே நீங்க கீழே இறங்கி வரட்டு டே என்னடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஒண்ணு இல்லைக்கா அப்படின்ற மாதிரி தயங்க தலையை சொரிஞ்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு டிவி பாக்குறான். இப்போ வந்துட்டு அவங்க லவர்ஸ் அதான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணீங்கிற அப்படின்னு வருது. அது நான் தானே உனக்கு பிரச்சனை. குழந்தை எல்லாம் பாவம் அப்படியே பார்த்து தூங்கினீங்க, என்ன நினைச்சிட்டீங்கிற, நீ போய் எழுப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆக வை, வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னுட்டே வந்துட்டு சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். அக்கா ஓகே தானே அப்படின்னு ஓகே இருங்கடா இங்கேயே இருக்கலாம்டா நம்மலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொன்ன உடனே ஜிம்மின் இருந்துகிட்டு அவ எழுந்துட்டானாலும் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்துட்டியாடி அப்படின்னுட்டு இங்க வந்து கத்துறா. வந்துட்டாங்க அப்படின்னுட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வருது. தங்கண்டினி அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்றான். நீங்க வயிறும் அப்படின்ட்டு பக்கத்துல வந்துட்டு பொறுமையா உட்காருது. நீங்க எங்களுக்கு சிரிப்பு வருது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா. நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு பா எல்லாம் நல்லதையே அப்படின்ற மாதிரி நீங்க உட்காருங்க. அக்கா அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே வளைஞ்சிட்டு வரான். வந்துட்டு என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. ஒண்ணும் இல்ல நீ போய் நீங்க 2 பேரும் போய் சமைங்கல அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். என்னவோ பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த 2 பொண்ணுங்களும் எழுந்து போயிடுது. இப்ப நீங்க அப்படியே உட்காந்துட்டு என்னடா அவங்களுக்கு அப்படின்னு அக்கா நைட்டு இதுனா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கேக்குறான். ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அக்கா சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்றான். நடந்தது அக்கா மியாவா அப்படின்ற மாதிரி இப்ப வந்து தயான் கேக்குறான். நடந்தது அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சத்தியமா ப்ராமிஷா என்னால நம்பியா இல்லக்கா அப்படின்ற மாதிரி ஜிம் வந்துட்டு சொல்றான். உள்ளதாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அக்கா அப்படின்ற மாதிரி இப்ப வந்து தயான் கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு அக்கா உண்மையாலுமே நடந்ததாக்கா அப்படின்னு சத்தியமா நடந்ததுரா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு ஹாப்பியா இருக்கா, நாங்களும் அங்கிள் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்றான். நானும் அப்படின்ற மாதிரி தாயங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். அக்கா எங்க அவரு அப்படின்னு தூங்கிட்டு இருக்காண்டா. என்ன தூங்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி 2 பேர் ரேஷன் கொடுக்குறாங்க. ஆமா தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமாக்கா ஐ திங்க் அவங்க போதையில தான் பண்ணிருப்பாரு, ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து ஜிம்மின் கேட்க நீங்க அப்படியே மூஞ்சு சுருங்கிடுது உங்களுக்கு. நீங்க அப்படியே கீழே ஹெட்ட டவுன் பண்ணிக்கிறீங்க. தாங்க வந்துட்டு அக்கா என்னக்கா அப்படின்ற அவங்க கைய பிடிச்சிட்டு ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க எழுந்து நடக்க ட்ரை பண்றீங்க. அவங்க வந்துட்டு அக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இங்க வேணா கார்டன் போலாமா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. சரிக்கா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வந்துட்டு உங்க கூட வராங்க. நீங்க 3 பேரும் வந்துட்டு கார்டன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு கார்டன்ல உட்காந்துட்டு இருக்க டேங் வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருப்பான். ஜூஸ் எடுத்து வா 3 பேருக்கும் அப்படின்னுட்டு. இப்போ வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு கார்டன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி இருக்கும். 3 பேரும் ஒரு மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்க. அதனால வந்துட்டு நீங்க ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்துல 2 பேர் இந்தாண்ட ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு. ஒன்னும் இல்ல சும்மா அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி நாங்க போய் சமைக்கிறோம், கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ஆயிடும், நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன. சரி நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போயிடுறாங்க. நீங்க அப்படியே வந்துட்டு என்ன மார்னிங் நடந்தது அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. நான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் இல்லையா, நீங்க எல்லா விஷயத்தையுமே பேசிருப்பீங்கல்ல, அதனால வந்துட்டு சொல்றீங்க இந்த மாதிரிதான்டா ஆச்சு, அவனுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படியாக்கா மேலுமே அவருக்கு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்கா. ஆமா அப்ப மாமாவுக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்லையாக்கா அப்படின்ற மாதிரி தயங்கும் கேட்கறான். ஆமா அவனுக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மேபி அவருக்கு
சீக்கிரம் ஞாபகம் வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்றான். இல்ல அவனுக்கு ஞாபகம் வராமே இருக்கட்டும், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். மினியே பயந்துட்டான், அழுகவே ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் அப்படியே போகட்டும், அவனே கொஞ்சம் மெச்சூர் அவனே ஆனாதான் கரெக்டா இருக்கும். சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது அவனுக்கு, பாவம் குழந்தை மாதிரி. அவன் இன்னசென்சி எல்லாம் கெட வேணான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, எனக்கு இதுவே ஹாப்பி தான். அவன் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தான் நான் நைட்டு. அவன் குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்க அகெயின் சொல்றீங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேக்கா, நம்ம என்ன பேசலாமா? நீங்களும் பேபி பெத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, நாங்களும் அங்கிள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆமா அவன் ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஹாப்பன் நல்ல நியூஸ் தான் அப்படின்ற மாதிரி 3 பேர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர மாதிரி, ஓவர் கம் பண்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பேசி உங்களை அந்த விஷயத்துல இருந்தே ஓரளவு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ டே ஸ்கிப் ஆகுது, ஒரு 1 வீக் நாள் ஆயிருச்சு. இப்போ நீங்க வந்துட்டு மாஃபியா தானே, நீங்க மாஃபியா விஷயமா வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்புறீங்க. ஹலோ இருக்கதானே? அக்கா யார்ட்டக்கா பேசிட்டு? அங்க ஜிம்மின் இருக்காண்டா, சுகாவும் கூட. சரி போலாம்க்கா போலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. அவங்க கூட நீங்க வந்துட்டு கிளம்புறீங்க. டார்லிங் எங்க போறீங்க அப்படின்னு பின்னாடியே வருது. நீங்க வந்துட்டு இல்ல ஆர்பருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க போயிட்டீங்களே, நீங்க எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நீங்க வந்துட்டு வருவேன்டா, ஒரு ஈவினிங் ஆயிடும், இல்ல நைட் ஆயிடும்டா, நான் வரேன் அப்படின்னு. நான் ஒண்டியா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒன்று சொல்ல வந்துட்டேன்ல, உனக்கு ஒரு நியூ போன் வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. போனா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அவன்கிட்ட ஏற்கனவே போன் இருந்தது, அது ஏதோ ஒரு இதுல மிஸ் ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு நியூ போன் வாங்கியிருக்க அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். பெருசா நோண்ட மாட்டான், போன் பேசுவான், அப்புறம் கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடிங்க இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு போனை வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. இதான் அந்த போனு, என்னோட நம்பர், டேங் நம்பர், ஜிம்மின் நம்பர் அண்ட் சுகா நம்பரும் இருக்கும் இதுல. நீ வந்துட்டு இதை பேசினா மட்டும் போதும் இருக்கும், ஓகேவா, நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்போ வந்துட்டு போனை வந்துட்டு கொடுத்துட்டு இப்ப கிளம்புறாங்க. சரி நான் வெயிட் பண்றேன், ஓகே நீங்க சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நான் போன் பண்ண உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு சரி நீ போன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஒர்க் போயிடுறீங்க. அங்க வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். கொஞ்சம் அந்த ட்ரக்ஸ் விஷயமா வந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அதை பேசிட்டு இருக்க, இங்க இந்த குழந்தை உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருக்கு. போன்ல அது நோண்டிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஐடி எல்லாம் போட்டு கொடுத்துருப்பீங்களா, அவனோட ஏஜுக்கு ஐடி போட்டு கொடுத்துருப்பீங்க. ஆமா, அப்படியே யூடியூப் எல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்கான். எல்லா ஆப்புகளையும் போய் என்னவா நடக்குது அப்படின்னு மாதிரி நோண்டிட்டு இருக்கான். இப்ப நோண்டிட்டு இருக்கும் போது யூடியூப்ல வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி ரொமான்டிக்கான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிசிங் சீன், ஹக்கிங் சீன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. வந்துட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கேயும் நடந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நான் எங்கேயும் நடந்த மாதிரியே, நான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வீடியோக்குள்ள வந்துட்டு அவன் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு லிங்க் வந்திருக்கும், அதை டச் பண்ணிட்டு இருப்பான். அது ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நேரம் வேற இடத்துக்கு போய் வேற மாதிரி வந்துட்டு இருக்கோம். அவன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி பாக்குறான். அது கொஞ்சம் இன்டிமேட்டா தெரியும்ல என்ன ஓடுன்னு, அது கொஞ்சம் ஓடுது. நீங்க அவன் வந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி அவன் பேனு பாத்துட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி ரொமான்டிக்கான சீன்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வந்துட்டு இது 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 அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு டக்குன்னு யோசிச்சுட்டே அவனுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, அப்படியே பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்கான் எங்கேயோ அப்படின்ற போது அவனுக்கு ஞாபகத்துல வந்துச்சு. நீங்களும் அவனு வந்திருப்பீங்க இல்லையா, நீங்க பேசினது கத்துனது அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இது நான் டார்லிங் கூட இதே மாதிரி நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் பண்ணனா என்ன அப்படின்ற மாதிரி. அவன் அகைன் வந்துட்டு யோசிக்கிறான்.
ஒருவேளை இது நம்மளோட இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். பட் அவனுக்கு வந்துட்டு இல்ல, ரியலாவே நான் அதை பண்ணியிருக்கேன் போல அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு வந்துருச்சு. வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்க போன் கால் வருது, டக்குன்னு ஐயோ போன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு போன் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அது அது அதுவா அது அது அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா சொல்றான். நீங்க வந்துட்டு என்ன பதட்டமா இருக்க என்ன அப்படின்னு. ஒன்னும் இல்ல, நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் கேம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓ கேம் விளையாடிட்டு இருக்கியா? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இன்னும் ½ நான் வந்துருவேன். உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நைட் ஆயிடுச்சுல்ல, நான் கிளம்பிட்டேன், கிட்டத்தட்ட கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்னும் ½ இங்க இருந்து கிளம்பி வந்துருவேன், கவலைப்படாத வந்துடுறேன், பயப்படாதண்ணா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான் வந்துட்டு சரி லவ் யூ வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போனை கட் பண்ணிடுறீங்க. இப்போ வந்துட்டு நைட் வந்துட்டு நீங்க ஒரு ½ இன்னும் 1 hour கழிச்சுதான் வந்துருப்பீங்க. அவன் அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டேங்க் ஜிம்மின்லாம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும்தான் இப்போ எப்பயும் போல நீங்களும் சங்குக்கு மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்க. நீங்க அப்படியே உள்ள வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வரீங்க. அவன் ஹால்ல இல்ல, குக் பண்ணிருக்கானா பாக்குறீங்க, குக்கும் பண்ணல. என்னடா குக் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு வேலை அவன் தூங்கிட்டே இருக்கானா என்னவோ, சரி நம்ம எதனா ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டே அப்ஸ்டேர்ஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கீங்க. வந்துட்டு டோரை ஓபன் பண்றீங்க, ரூம் இருட்டா இருக்கு. நீங்க வந்துட்டு இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க லைட் ஆன் பண்றீங்க. அவன் வந்துட்டு அங்க இல்ல. நீங்க வந்துட்டு என்ன இவன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க, ரூம்ல இல்ல. வந்துட்டு சங்கோக் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறீங்க, ஆளே இல்ல. போன் பண்ணலான்னு போன் எடுக்கிறீங்க, பார்த்தா பெட் மேலே அவனோட போன் இருக்கு. போன் இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவன் எங்க இருக்கான்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கிட்ட போறீங்க. டக்குன்னு வாட்டர் டிராப் சவுண்ட் கேக்குது. நீங்க வந்துட்டு உள்ள இருக்கானா என்ன, சரி ஓகே அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே பெட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 minutes இருக்கும். அவன் அப்படியே வந்துட்டு வெளியே வரான். நீங்க வந்துட்டு அப்படியே பெட்ல உட்காந்துட்டு உங்களோட போன்ஸ் எல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க, போன் எடுத்து நோண்டிட்டு இருக்கீங்க. உங்க போனை தான் நோண்டிங்க, அவன் போன் எடுக்கல, போனை நோண்டிட்டு இருக்கீங்க. வந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே அவனால முடியல, அவன் கீழே குமிச்சுக்கிட்டே வரான். வந்துட்டு வாட்ரப் கிட்ட போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு சரி என்ன இவ்வளவு நேரத்துக்கு குளிச்சிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளமா, ஏண்டா குக்கூட பண்ண காணும், என்ன உடம்பு சரியில்லையா என்ன? நான் இருந்தாலும் ஆர்டர் பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சமைக்க தேவையில்ல, இன்னைக்கு நம்ம வந்துட்டு சேர்ந்தே சாப்பிடலாம் பேபி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. நீங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட திருப்பி கேக்குறீங்க. வந்துட்டு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அகைன் கேக்குறீங்க. ஒன்னும் இல்ல டார்லிங் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு ஓகே அவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இப்போ வந்துட்டு அவன் பாக்குறீங்க, அவன் வந்துட்டு டவல் மட்டும் தான் போட்டிருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அவனுக்கு வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்களா முன்னாடி, அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே உங்களுக்கே மைண்டு நம்ம மைண்ட் அங்க போதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நினைக்க கூடாது, செட் ஆகாது வையான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க நேரா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள போயிடுறீங்க. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியே வரீங்க. இப்போ நீங்க வந்த உடனே வெளியே வந்துட்டு சவுண்ட் கேட்கும், காலிங் பெல் சவுண்ட் கேட்டோடனே நீங்க பாக்குறீங்க அவன் பெட் மேல உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு கீழே குமிச்சுட்டே இருக்கான். நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்னு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே போயிட்டு அவனை பார்த்துட்டே நீங்க கீழே போயிட்டு ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா வாடா சாப்பிடலாம் அப்படின்றீங்க. வந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வரான். வந்துட்டு ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், நீங்களும் சாப்பிடுறீங்க. ஆனா எப்பயுமே உங்ககிட்ட என்ன ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான். நீங்க வந்துட்டு அவங்க ஐஸ் டு ஐஸ் அவன் பார்க்கவே இல்லை, அதை நீங்க இப்பதான் கவனிக்கிறீங்க. என்ன நம்மள பார்க்காம பேசிட்டு இருக்கானே, உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. எனக்கு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவன் திருப்பியுமே கீழே குமிச்சுட்டே சொல்றான். என்ன பார்த்து சொல்றா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வந்துட்டு நிம்மர வந்துட்டு பயந்துட்டே ஒரு மாதிரி
ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. வந்துட்டு நிமிர ட்ரை பண்றான் பட் முடியல. நீங்க வந்துட்டு என்ன பாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் நிமிரலான அப்படியே ஹெட்ட அப் பண்றா. டக்குன்னு உங்களுக்கு போன் வருது. நீங்க வந்துட்டு எடுத்து ஹலோ சரிடா மார்னிங் போலாம். சரி. அவ்வளவு திமிர அவனுக்கு. சரி பாத்துக்கலாம். அங்கதானா சரி காலைல வா. சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போனை கட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்துட்டு ஜிபின் தான் கால் பண்ணிருப்பா. நீங்க வந்துட்டு இந்த பிசினஸ் விஷயமா பேசிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவனை பாக்குறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அதுக்குள்ளே சாப்பிட்டு போயிட்டானா சரி. அது இந்த மாதிரி நீங்க வந்துட்டு தட்டுல எடுத்துமே வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றீங்க. வந்துட்டு உங்க கையில இருந்து அந்த தட்டெல்லாம் எடுத்து வாங்கிட்டு நான் பண்றேன் அப்படின்றான். நீங்க வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஒன்னும் இல்ல நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் அகையே சொல்றான். நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லேப்டாப்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு பிசினஸ் விஷயமா. நீங்க வந்துட்டு அதை போயிட்டு ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா மேல ஏறி வரான். நீங்க வந்துட்டு லேப்டாப்ல நோண்டிட்டு இருக்கீங்க. அவன் வந்த உடனே போயிட்டு பெட்ல வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் போனை எடுக்கவே இல்லை. அவன் போனை வந்துட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டு அவன் அப்படியே பெட்ல வந்துட்டு திருப்பியுமே சப்பளங்கள் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே கீழே குமிச்சுட்டு அவன் லேப்பையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு இதை கவனிக்கவே இல்லை. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பீங்க. முடிச்சுட்டு திரும்பிட்டீங்க. அவன் வந்துட்டு பெட்ல வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி. நீங்க வந்துட்டு ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவன் இதுமே சவுண்டா கொடுக்கல. நீங்க வந்துட்டு கிட்ட போய் பாக்குறீங்க. அவன் தூங்குன மாதிரி ஐஸ் எல்லாம் மூடிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு தூங்கிட்டானா என்ன சரி உனக்கு ஏதோ ப்ராப்ளம் போல. இதனால மார்னிங் பேசிக்கலாம் இல்ல எழுப்பலாமா இல்ல அங்க தூங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவன் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு லவ் யூடா அழகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிட்டு அப்படியே பக்கத்துல வந்துட்டு பெட்ல படுத்துறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு மிட் நைட் இருக்கும். நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. நீங்க என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணை ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு ஹிப்ல ஏதோ டைட்டா ஃபீல் ஆகுது. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து பாக்குறீங்க. சங்குக்கு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிருக்கான். நீங்க வந்துட்டு என்ன அக்கெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சங்குக்கா அப்படின்றீங்க. அப்படின்றான். நீங்க வந்துட்டு என்ன தூக்கம் வரலையா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இல்ல அப்படின்றா. நீங்க வந்துட்டு என்னடா தூங்குடாடே அப்படின்றீங்க. அப்படின்ற மாதிரி எடு ஷேக் பண்றான். அதிகமா மூச்சு வாங்குறான். நீங்க வந்துட்டு என்னடா உனக்கு மூச்சு ரொம்ப வாங்குது என்ன ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி திரும்ப டைப் பண்றீங்க. திரும்பாதீங்க அப்படின்றா. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி திருப்பி கேக்குறீங்க. நான் அதெல்லாம் பண்ணனா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நீங்க வந்துட்டு புரியல என்னடா என்ன பண்ண நீ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. இல்லன்னா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் அகின் கேக்குறான். உங்களோட நெக்கிட்ட அவனோட ஹெட் இருக்கு. நீங்க வந்துட்டு என்ன சொல்லு அப்படின்னு அது அது நான் உங்களை அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். நீங்க வந்து என்னடா அப்படின்ற மாதிரி அகைன் கேக்குறீங்க. இப்போ வந்துட்டு அவன் சொல்றான் இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு இருந்தோமே பெட்ல நான் உங்க சிஸ் கிட்ட படுத்துட்டு இருந்தானே அன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்துதா அப்படின்ற மாதிரி அவன் நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட அவ்வளோ க்ளோஸா சொல்ல ஒரு மாதிரி இதெல்லாம் நடந்துதா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மேல ஓட்டமா சொல்றான். நீங்க வந்துட்டு இல்லையே அப்படின்றீங்க. ரியலாவா போய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கண்ணில் தண்ணி வச்சு சொல்றான். நீங்க வந்துட்டு திரும்புறீங்க. இந்த டைம் திரும்பிட்டு அவன் ஐஸை பார்க்க ட்ரை பண்ணீங்க. அவன் கீழே கண்ணை மூடிட்டே இருக்கான். நீங்க வந்துட்டு என்ன பாருடா அப்படின்னு அவன் கண்ணே திறக்கல. நீங்க வந்துட்டு என்ன பாரு பரவாயில்ல நீ என்ன பாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் அவங்க ஐஸை பார்க்க ட்ரை பண்றா பட் முடியல. திருப்பியுமே கீழே குமிச்சுக்கிறான். என்ன சொல்லு இங்க பாரு என்ன அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸை நல்லா அப் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. அவன் வந்துட்டு அவனால பார்க்கவே முடியல. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னடா அப்படின்னு நான் அவ்வளவு உங்களை பண்ணுனா நீங்க வேணாம் சொன்னீங்கல்ல என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டே சொல்றான். இதுக்கெல்லாம் ஏன்னா வந்துட்டு அழுவாங்களாடா அப்படின்ற மாதிரி நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. இல்ல அது அது தப்புன்னு எனக்கு தெரியும். பட் பண்ணாலும் நீங்க வேணாம் சொல்லும் போது நான் நிறுத்திருக்கணும்ல. என் மேல தப்பு இருக்கு. அன்னைக்கு ஏதோ அறியாம பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இட்ஸ் ஓகே எனக்கு ஓகே தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல என் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டே சொல்றான். ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
ரியலா அப்படின்ற மாதிரி கேட்கறான். சத்தியமாடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களை டைட் டாக் பண்ணிட்டு நான் அப்போ உங்களை கிஸ் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி உங்க ஃபோர்ஹெட்ல அவனோட ஃபிங்கரை வந்துட்டு பாயிண்ட் பண்றா. நீங்க வந்துட்டு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் வந்துட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். அப்புறம் நோஸ்ல கிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். நீங்க வந்து பண்ணலாமே அப்படின்றீங்க. அப்புறம் லிப்ஸ் உங்க சிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடு ஷேக் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்க நெக்கிட்ட இங்க அப்படின்றா. நீங்க வந்து அண்ணடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்துட்டு நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்க அஜஸ் கிட்ட போயிட்டு இதுல தானே நான் அன்னைக்கு பத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்றீங்க. நான் அங்க அங்க என் மவுத்து வைக்கிறதா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறா. நீங்க வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. வைக்கிட்டா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. வை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வந்துட்டு மவுத் வச்சு ஒரு மாதிரி கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன வந்துட்டு உங்க ட்ரெஸ் அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களை பிக் தந்துட்டு இருக்கான். நீங்க நோ சொல்ல விரும்பல உங்களுக்கு, அவனே தானே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவன்கிட்ட டே குடிச்சிருக்கே என்ன அப்படின்ற மாதிரி அகைன் கேக்குறீங்க. ஒரு டைம் வந்துட்டு கேட்டலாம் அப்படின்னுட்டு அப்படின்ற மாதிரி எட்டு ஷேக் பண்றா. நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ரொமான்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கான் இன்செட் பண்ணி. நீங்க வந்துட்டு டேய் இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. வந்துட்டு அன்னைக்கு நடந்தது இல்ல அது இல்ல ஞாபகம் வந்துதா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் வந்துட்டு பொறுமையா அப்படின்றீங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பொறுமையாவே பண்றான். நீங்க வந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்றீங்க. அன்னைக்கு வந்துட்டு ரூடா பண்ணிருப்பான். இப்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா உங்களுக்கு மைல்டா அப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அப்படியே அன்னைக்கு அப்படியே மேக்கப் செஷன் வந்துட்டு முடிச்சுட்டு அவன் வந்துட்டு உங்க செஸ்ட்ல படுத்துட்டு தூங்கிட்டான். நீங்க வந்துட்டு போன் எடுத்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம்லாம் இல்ல. அவன் தான் கொஞ்சம் டயர்டா இருப்பான். நீங்க டயர்ட்ல இருக்க மாட்டீங்க. ஒரு ரவுண்டா அப்படியே முடிச்சுட்டு அவன் தூங்கிருப்பான். நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்றீங்க. ஒரே நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்திருக்கு. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. எல்லாமே அவனோட போன்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். அவன் என்ன பாக்குறானோ அது எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கும் வரும். நீங்க வந்துட்டு பாவி இதெல்லாம் பாத்தியாடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அவன் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு அதனாலதான் இவ்வளவு பண்ணியாடா நீ அப்படின்ற மாதிரி அவனை பாக்குறீங்க. குழந்தை மாதிரி தூங்குறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே இத்தனையும் பண்ணிட்டு இப்படா குழந்தை மாதிரி தூங்குற அப்படின்ற மாதிரி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றீங்க. இதோட இந்த ஸ்பெஷல் பாட்டை முடிச்சிடலாம். சரி போதும்டா, இதுவே ஓகே தான். அவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான். ஓகே இனிமேட்டுக்கு வந்துட்டு ஹாப்பி என்டிங் தான்டா. ஓகே போதும்னு நினைக்கிறேன். சரி பாய்டா மிஸ் லவ் யூ ஆல் டேக் கேர். எழுத்து பாத்துங்க. பாய்.